29 ஜனவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வார வியாழன். நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 21 25 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றும் இல்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றும் இல்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் அளக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்றைய நாளில் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் குழந்தை இயேசு வழியாக பலவிதமான நலன்களால் நிரப்பி உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் இறைவனிடத்தில் சமர்ப்பித்து என்னுடைய திருப்பலியிலும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய ஆராதனையிலும் உங்களுக்காக செபிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம்முடைய இதயத்தில் ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம். நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒளியை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? நமது வாழ்க்கையில் பல நேரங்களில் கடவுள் மீதான நமது நம்பிக்கையை அமைதியான, மரியாதையான, சவாலை இல்லாத வகையில் நாம் உள்ளேயே வைத்திருக்க ஆசைப்படுகிறோம். நாம் வித்தியாசமாக இருக்க, புரியப்படாமல் போவதை, மதிப்பிடாமையை பயப்படுகிறோம். விளக்கை நாம் விளக்கு தண்டின் மீதுதான் வைக்க வேண்டும். மரக்கால் கீழேயோ அல்லது கட்டலுக்கு அடியிலேயோ நாம் விளக்கை மறைத்து வைக்க முடியாது. ஆகவே இன்றைய நற்செய்தி வழியாக ஒளியின் இயல்புகளை நம்மில் நாம் மறைக்காமல், உண்மையில் இறைவனுடைய ஒளியை நாம் பிறருக்கு பகிர நம்முடைய உள்ளத்தில் வைத்திருந்ததை, நமக்கு இருக்கின்ற கடவுளுடைய அழைப்புகள், நம்பிக்கைகள், கொடைகள், இவைகளை நாம் பகிர இன்றைய நாளில் இறைவனிடத்தில் செபிப்போம். நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு நற்செய்திக்கும் நாம் கவனமாய் இருக்க இறைமகன் இயேசு அழைக்கிறார். கடவுளுடைய வார்த்தை நமக்கு கேள்வி எழுப்ப, சவால்களை தர அவளோடு இருக்கிறது. அந்த சவால்களை நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தையை நாம் நம்முடைய விருப்பத்தினால் அளவிடுகிறோம். அந்த கடவுளுடைய வார்த்தையை ஒளியாக மாற்றி பிறருடைய இருளை போக்குவதற்காக நம்மையே நாம் தயார் செய்கின்றோம். ஆகவே நாம் எந்த அளவையால் அழைக்கிறோமோ அதே அளவையால் தான் நமக்கும் அளக்கப்படும். கடவுளுடைய அருளில் ஒருபொழுதும் தோல்வியடைய மாட்டார். நம் கவனம், துணிவு, இரக்க முறைகள், நம்பிக்கை சிறிய அளவில் அளிக்கும் பொழுது கடவுள் அதை பெருக்குகிறார். நாம் எப்பொழுதெல்லாம் உள்ளத்தை மூடினால் நம்முடைய உள்ளிருக்கின்ற ஒளியானது அது மங்குகிறது. ஆக இந்த நற்செய்தி வாசகம் ஒரு அச்சுறுத்தலை தாண்டி கடவுளுடைய அழைப்பாக இருக்கிறது. நாம் நமக்குள்ளே வைத்திருக்கின்ற அந்த விளக்கை நாம் விளக்கு தண்டின் மீது வைக்க இறைவன் நம்மை அழைக்கிறார். இயேசுனுடைய ஒளியை வெளிப்படுத்த நமது மகிமைக்காக அல்ல, கடவுளுடைய மகிமை நம் மூலமாக பிறரை வெளிப்படுவதற்காக நம்மை அழைக்கிறார். ஆகவே நாம் பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு கொடைகளையும், நம்பிக்கையும், அன்பையும், கருணையும், ஞானத்தையும் கடவுளுடைய ஒளியாக நாம் பகிர்கின்ற பொழுது அது வலுவாகிறது. ஒரு புன்னகையாக இருக்கட்டும், ஒரு ஊக்கமளிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், பிறருக்கு நாம் செய்ய போகின்ற ஒரு சிறிய சேவைகளாக இருக்கட்டும், இவை அனைத்துமே ஒளியின் பண்புகள், ஒளியின் குணங்கள். அதை நாம் பகிர்கின்ற பொழுது நாம் மட்டுமல்ல, கடவுள் நம்மை மென்மேலும் பல நலன்களால் நம்மை நிரப்புகிறார். சில நேரங்களில் சில செயல்கள் தாக்கத்தை நாம் மதிப்பிட முடியாது. ஒரு குறைந்த அளவிலான அன்பு, பொறுமை, கருணை கூட யாரையோ இருண்ட வாழ்க்கையில் வெளியெடுக்க உதவுகிறது. நாம் அளிக்கின்ற அளவு பெரியதாக இருக்க தேவையில்லை. சிறிய செயல்கள் கூட நன்மையானதாக நாம் செய்கின்ற பொழுது
அது பல அலைகளாக மாறுகிறது. அதைத்தான் கடவுள் இன்று நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார். ஒளியை பகிர்வது துணிவையே தேவைப்படுகிறது. துணிவோடு தான் கடவுளுடைய ஒளியை நம்மால் பகிர முடியும். கஷ்டமாக இருக்கின்ற பொழுது மன்னிக்கவும், நீதியாக நடக்க வேண்டும். இவை அனைத்தும் கடவுளுடைய அருளின் வழியாக நமக்குள் ஓடுகின்ற தருணங்கள். நமது ஒளியை வெளிப்படையாக காட்டுகின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களும் சரி, நம்முடைய பணியிடங்களும் சரி, நம்ம சமுதாயமும் சரி, கடவுள் நிலைத்திருக்கின்ற ஒரு ஆலயமாக மாறுகிறது. கடவுளுடைய ஒளியை நிறைந்திருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அப்பொழுது இந்த இருளுக்கான, பாவத்திற்கான, பலவீனத்திற்கு இடமே இல்லாமல் கடவுளுடைய அருளால் அனைத்தும் நிரப்பப்படுகிறது. ஆகவே இன்று நாம் உறுதியான ஒளியை நிலைநிறுத்த வேண்டும். நம்முடைய கொடைகள், நம்முடைய நம்பிக்கை, கருணை அனைத்தையும் தாராளமாக பிறருக்கு பகிர வேண்டும். பிறருடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய ஒளியானது ஒளிர செய்ய வேண்டும். கடவுள் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்க இருக்கிறார். நீங்கள் அழியுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல அளவை நாம் அதிக அளவில் பகிர்கின்ற பொழுது இறைவன் இன்னும் அதிகம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்று திறந்த மனதுடன் நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய அன்பை, நம்பிக்கை துணிவுடன் பிறரோடு காட்ட வேண்டும். வெளிப்படையாக வாழ வேண்டும். நமக்குள் இருக்கின்ற இயேசுடைய ஒளி நமது இதயத்தில் மட்டுமல்ல, பிறரையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆக இதை உணர்ந்த பிள்ளைகளாக இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய ஒளியில் வாழ்வோம். இறைவனுடைய ஒளியை பகிர்வோம். இறைவனுடைய ஒளியால் நிரப்பப்படும் நம்பிக்கையில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம், வழிபடுகிறோம். இந்த புதிய நாளை தொடங்குகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருணையின் கண்மீன்களால் நிரப்பி, உமது பிரசன்னத்தினால் நிரப்பி, உம்மோடு பயணிக்கின்ற உமது ஒளியில் நடக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி எல்லாம் ஆண்டவரே, உலகில் இருண்ட இடங்களில் ஒளியாக நாங்களாம் ஒளிர செய்ய எங்களுக்கு அனுமதியை தாரும். நாங்கள் அச்சமின்றி, தயக்கமின்றி ஆண்டுடைய ஒளியை வெளிப்படுத்த அன்பு, தைரியம், கருணை மற்றும் நம்பிக்கை போன்ற ஒளியின் குணங்களை நாங்கள் பெற்றிருக்க நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நீங்கள் உலகிற்கு ஒளியாக, நகரின் மேல் வைக்கின்ற ஒளியாக நாங்கள் வாழ எங்களுடைய இதயத்தை உடைய வார்த்தையினால் நிரப்பியறலும். ஆண்டவரே, அன்பான, பொறுமையான, கல்லடமற்ற நெஞ்சத்துடன் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவியாக வரும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கேள்விகள், சவால்கள், கவலை, பயங்கள் இவைகளை சந்திக்கின்ற பொழுது உடைய வார்த்தையினால் எங்களை வழிநடத்தும். ஒரு ஒளியினால் எங்களை ஆசீர்வதியும். உடைய ஒளியின் மூலமாக எங்களுடைய மனதிற்கு ஒளியாக நாங்கள் உணர, அந்த ஒளியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள எங்களுடைய சிறிய சிறிய செயல்களையும், அன்பின் சிறிய அறங்களையும் பெரிய மென்விளக்குகளாக நாங்கள் மாற்றிட, பலருடைய இருண்ட வாழ்க்கையில் ஒளியாக மாறிட, நாங்கள் பகிர்கின்ற ஒளியின் அளவு உம்மது அருளால் பெருகிட, நாங்கள் கொடுக்க போகிற அன்பையும் பொறுமையையும் உதவியையும் எங்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதிக்க எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரையும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற உமது ஒளியை நாங்கள் நிலைத்து நிற்க, அது எல்லாருக்கும் ஒளிர செய்ய தேவையான எல்லா தூய ஆவியானுடைய ஞானத்தை எங்களுக்கு அளித்தரலும். குழந்தை இயேசுனுடைய நாளில் ஜெபிக்கின்ற எங்களுக்கு குழந்தை இயேசு வழியாக நாங்கள் பகிர்கின்ற ஒளி உலகத்தில் பரவ, பிறையினுடைய இதயங்களை உமது அன்பின் வெப்பத்தினால் உணர்ந்திட, ஒளியில் நடக்க, அன்புடன் செயல்பட, நம்பிக்கையோடு வாழ எங்கள் அனைவரையும் உமது அருளினால் நிரப்பியறலும். ஆண்டவரே, குழந்தை இயேசுவே, நீங்கள் எவ்வாறு அன்னை மரியாளுடைய மடியில் சிறிய குழந்தையாக இருப்பதை நிறுத்தி எங்களுடைய இதயங்களையும் அன்பினால் நிரப்பியறலும். என்று நாங்கள் உங்களிடம் ஜெபிக்கின்ற எங்களுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும், எங்களுடைய குடும்பங்களையும், நண்பர்களையும், எங்களுக்கு நெருக்கமானவர்களையும், கஷ்டப்படுகின்ற அனைவரையும் உமது பாசத்தினால் பாதுகாக்கப்பட்டு உமது அருளினால் அவர்களை நிரப்பியறலும். ஆண்டவரை, இன்று நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், எங்களுக்கு இருக்கின்ற நோய்கள், கவலை, பயம் மற்றும் இருளால் நாங்கள் மூழ்கியிருந்த எங்களுடைய வாழ்க்கைகள் அனைத்தும் உமது ஒளியால் மாற்றி நம்பிக்கை நிறைந்த ஒரு விடுதலையை எங்களுக்கு அளித்தரலும். ஆண்டவரை, நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளும் திருக்கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை தோடும், எங்களுடைய மனதை தோடும், என் மனதிற்கு தேவையான அமைதி, நம்பிக்கையும் கருணையும் எங்களுக்கு அளித்தரலும். குழந்தை இயேசு போன்ற அன்பு,
நிறைந்த உள்ளங்களை, அமைதி நிறைந்த உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்கள் மாற எங்களுக்கு உதவியாக வார உடைய உதவியினால் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலாம் என்று நாங்கள் ஜெபிக்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும், செல்ல இருக்கின்ற பயணங்களையும், சந்திக்க இருக்கின்ற நபர்களை, எங்களுடைய பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தால். குழந்தை இயேசுவே, உமது இதயத்தில் நாங்கள் வாழ்ந்திட, எங்கள் இதயத்தில் நீங்கள் வாழ்ந்திட எல்லா விதமான நலன்களையும் அது பாசத்தினால் நிரப்பி இந்த நாளை எங்களுடைய ஒவ்வொரு செயல்களை, எண்ணங்களை ஆசீர்வதித்து எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றியல்ல உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.